சென்னையில் தடிமனான தோசை கேட்டு ஓட்டல் உரிமையாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடாவடி கும்பலுக்கு பூசை கொடுக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். நடந்தது என்ன? சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் அண்ணாநகரைச் சேர்ந்தவர் 50 வயதான ராமஜெயம். இவர் லாரி டிரைவராக பணியாற்றி வந்த நிலையில் தனது வீட்டின் அருகே ஓட்டல் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் திங்கட்கிழமை இரவு 8 மணி அளவில் 2 பேர் அந்த ஓட்டலுக்கு சாப்பிட வந்துள்ளனர். அவர்களிடம் சாப்பிட என்ன வேண்டும் என்று ஊழியர்கள் கேட்டுள்ளனர். அதற்கு தோசை நல்லா போட்டுக் கொடு என்று அதட்டி ஆர்டர் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர்களுக்கு கொடுத்த தோசை சிறியதாகவும் மெல்லியதாகவும் உள்ளதாக கூறி வம்பிடித்துள்ளனர். அத்துடன் தங்களுக்கு தடிமனான தோசைதான் வேண்டும் என்று அடம் பிடித்துள்ளனர். இதை கேட்ட ஓட்டல் உரிமையாளர் ராமஜெயம், நீங்கள் சொல்வது போன்று போட்டு தருகிறேன் என்று கூறியுள்ளார். அதனை ஏற்றுக்கொள்ளாத அடாவடி வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து வாக்குவாதம் செய்துள்ளனர். பின்னர் அங்கிருந்து கிளம்பிய இருவரும் இரவு 10:30 மணி அளவில் மேலும் 4 பேரை அழைத்துக் கொண்டு வந்துள்ளனர். 2 பேருடன் வந்தபோது பம்மியவர்கள் 6 பேராக இருந்ததால் ஓட்டல் உரிமையாளர் ராமஜெயத்தை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். அதனை தடுக்க வந்த அவரின் மகளையும் அவர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. வெளியே இழுத்து போட்டு கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் ராமஜெயத்துக்கு இரத்த காயம் ஏற்பட்டுள்ளது. 4-6 பேர் வந்தாங்க சார். தோசை வந்து கம்மியாக போட்டேன்னாங்க. சரி எக்ஸ்ட்ரானா தோசைனா தாரேன்னு சொன்னேன். அதுக்கு குடிச்சிட்டு வந்து அடித்தாங்க. தாடத்தேன் கத்தி வச்சு கழுத்தை வச்சு கத்தி வச்சு அடித்து இந்த கழுத்தில் பண்ணியிருக்காங்க. என் பொண்ணே அடித்து அந்த கை குழந்தையோட அந்த குழந்தைய அடித்து அவளே நிறுத்தி வச்சுங்க. அடித்து பாருங்கள் ரத்தம் எப்படி கிடக்குன்னு பாருங்கள், உடம்பு பாருங்கள், இழுத்து கீழே ரோட்டில் வரைக்கும் இழுத்து தள்ளிட்டானுங்க. 6 பேர் வந்திருக்காங்க. சாட்சி ஆள் இருக்காங்க. இந்த ஊர் ஆள் கிடையாது. அவங்க வெளியூர்ல இருந்து தங்கியிருக்காங்க. அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது சார். இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட ஹோட்டல் உரிமையாளர் வீடியோ ஆதாரத்துடன் சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் அடாவடியில் ஈடுபட்ட கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். சென்னையில் தடிமனான தோசை கேட்டு ஓட்டல் உரிமையாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.